உங்கள் வீட்டில் பெரியவங்கள்லாம் இருக்காங்களா? இருக்காங்க மேடம். இப்போ அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? கூட்டின்னு வந்திருக்கு மேடம். அந்த அம்மா பேர் தனலட்சுமி. தனலட்சுமி. நாங்கள் முடிஞ்ச அளவு அந்த அம்மாவுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணோம் மேடம். ஹாஸ்பிட்டல் கிட்ட போவேன், பேங்க்கு கிட்ட போவேன். எப்படி பென்ஷன் வருது உங்களுக்கு? முதியோர் பென்ஷன் மேடம். ஓ, 1500 வரும். அது எடுத்துன்னு வந்து கொடுத்தா அது அவங்க செலவுக்கு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, பாத்ரூம் கூட்டின்னு போனால் கூட இவர் காசு வேணான்னு சொல்லுவார். இந்த நேரத்தில் கூட எனக்கு ஃப்ரீயாலாம் வேணும்னு அந்த ஆட்டோ இட்டும் போகிற அந்த 10 ரூபாயை கூட கரெக்டாக கொடுப்பாங்க மேடம். ஃப்ரீயாலாம் வாங்க மாட்டாங்க. சாப்பிடா ஒரு வைராக்கியமா. எங்கே கூட்டு போனாலும் பிரச்சனை தெரியல. நானும் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க மேடம். இது என்ன பிரச்சனைனா, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பாட்டியை பார்த்துருக்கேன். அவங்கள பார்த்து தான் அம்மணிங்கிற ஒரு படம் எடுத்தேன் நான். அந்த அம்மாவை இந்த மாதிரி ரோட்டில் தான் இருந்தாங்க, அவ்வளோ வைராக்கியமானவங்க. அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு ஹோமில் சேர்த்தோம். ஆனால் அவங்களால அங்கே இருக்க முடியல. கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்க, ஸோ அதனால் எனக்கு அது ஒரு கவலை. அவங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் ரோட்டில் இருந்தாலும் அவங்க இஷ்டம் இல்லாமல் கொண்டு போய் நம்ம ஃப்ரீயாக இருந்துட்டு ஒரு இடத்துல போயிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கணும். அவங்களா போகிறதுக்கு விருப்பப்பட்டா ஓகே, நம்ம பாவம் பார்க்குறோம்ல. ஆனால் அவங்களுக்கு அந்த லைஃப் பிடிச்சிருக்கு.